யோகா செய்வதால் உள்ளுறுப்புகளும் நாளமில்லா சுரப்பிகளும் வலிமை அடைகிறது. உடலின் அனைத்து பாகங்களும் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. முறையான யோகா பயிற்சி அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது. யோகா பயிற்சி செய்வதால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இயற்கை சூழ்நிலை நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றோம். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். ஸ்டாண்டிங் நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியானது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சினால இன்று முதல் அனைவருக்கும் ஒரு மாற்றம், நல் மாற்றம் வருவதற்கு 100% இந்த மண்ணிலிருந்தே அனைவருக்கும் கிடைக்கிறது மாதிரி சூழ்நிலை அமையும். நின்ற நிலையில் செய்கின்ற உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு நின்ற நிலையிலே செய்கின்ற ஒரு அற்புதமான ஆசனம். நெக்ஸ்ட், எவ்வளவு அற்புதம்! சீரோடும் செம்மையோடும் இருக்கணும் என்றால் யோகாவை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். உலகமே போற்றப்படுகின்ற கலையை எளிமையாக அற்புதமாக செய்து கற்றுக்கொள்ள. நெக்ஸ்ட், சிந்தித்து பாருங்கள். சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்தித்து பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் இன்று நிறைய நேரம் ஒதுக்கிட்டு இருக்கோம். பட் இதை நம்ம ரெகுலரா யோகா ஒரு 1/2 1 hour பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிறைய மாற்றங்கள். நெக்ஸ்ட், எல்லாரும் உற்சாகப்படுத்திக்கலாம். எவ்வளவு அற்புதமாக செய்து காட்டியிருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்த பிள்ளைங்க படிக்கிறவங்க அவ்வளவு பிள்ளைகளுமே குருகுலமா படிக்கிற பிள்ளைங்க. இங்க வந்திருக்க பிள்ளைங்க எல்லாமே 4:30 மணிக்கு எழும்பி 5:30 மணிக்கு கிளாஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட், அடுத்த நிலை அற்புதமான கலை, யோக கலை. நெக்ஸ்ட், சின்ன பிள்ளைங்க பத்மாசனம். இங்க வந்து இந்த மண் வாசனை, பல சித்தர்கள், பல நல்ல ஆத்மாக்கள் இந்த இடத்துல வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில நல்ல காற்று, இந்த மாசுபட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளவு வைப்ரேஷன் நினைச்சு பாருங்க, சிரித்து பாருங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், பத்மாசனம். நமஸ்காரம். எவ்வளவு அழகு! நெக்ஸ்ட், அடுத்த நிலை அற்புதமான விஷயம், எளிமையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், அடுத்த நிலை யோக முத்ரா. அற்புதமான இந்த ஒரு பயிற்சி செய்தாலே போதுங்க, உங்க வயரெல்லாம் சரியாயிடும். அற்புதம். இதே போல 35 ஸ்கூல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம வந்து இது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதான் பெரிய ஒரு மாற்றம். நெக்ஸ்ட், அற்புதம். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம். இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகளை செதுக்கி நம்ம சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்தால் சமுதாயத்துல ஒரு என்ன ஒரு மாற்றம் வரும் சிந்தித்து பாருங்க. நெக்ஸ்ட், அடுத்த நிலை மச்சாசனம். எங்க பார்த்துக்க மச்சாசனம், மீன் என்று சொல்வார்கள். சிந்தித்து பாருங்கள். டிவில தான் நம்ம பார்ப்போம், எங்கேயோ யாரோ செய்யறாங்க, நோட்டீஸ்ல பார்ப்போம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்படி அந்த சிலையை வந்து உருவ சிலையை நம்ம வந்து மாற்றி வைப்பது போல உடலை மாற்றலாம். இந்த உடலை மாற்றுகின்ற பொழுது மனநிலை நல்வழியிலே வந்து தான் பெரிய விஷயமே. இன்னர் ஆர்கன்ஸ் உள்ள உறுப்புகள் எல்லாம் சீரோடும் செம்மையோடும் செய்கிறது யோகா. நெக்ஸ்ட், அடுத்த நிலை நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரே நிலையில் ஒரே நிலை. நெக்ஸ்ட், அடுத்த நிலை. நெக்ஸ்ட், அடுத்த நிலை பத்ம சர்வாங்காசனம். சர்வாங் அப்படி கால தூக்கிறோம் மெதுவாக. எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். எவ்வளவு அற்புதம் பாருங்க, சிந்தித்து பாருங்க. மட்டிப்பு போல செதுக்கி வைத்தது போல. நெக்ஸ்ட், அடுத்த நிலை டச். நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். நீங்க கிளாப் பண்ணனால உங்களுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாடி நல்லா ஃப்ரீ ஆயிடும். நெக்ஸ்ட், நமஸ்காரம். அற்புதமான நமஸ்காரம். பேக் சைடு. நெக்ஸ்ட், சர்வாங்காசனம். சர்வ அங்கங்கள், உங்கள் உடலில் இருக்கின்ற
சர்வ அங்கங்களையும் எளிமையான ஒரு ஆசனம் சர்வாங்காசனம். அற்புதம் அற்புதம் அற்புதம். நெக்ஸ்ட் கலாசனம். கழுத்துக்கு மேல உங்களுக்கு காது, மூக்கு, கண்ணு, வாய் இது எல்லாத்தையும் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து பாடியில நல்லா கொண்டு வந்துருவோம் கலாசனம். நெக்ஸ்ட் நமஸ்காரம். அப்படியே பேக் நமஸ்காரம். அற்புதமான கலை. நெக்ஸ்ட் அப்ப நமஸ்காரம். நெக்ஸ்ட் லிங்காசனம். அப்படி லிங்க வடிவிலே இருப்பார்கள். பாருங்க, சிந்தித்து பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ். அவங்க உடனே எப்படி வச்சிருக்கோம்னா, இப்போ ஒரு உடம்பு வச்சிருக்காங்கன்னா ஒரு 2 வீலர் வாங்கியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அந்த 2 வீலருக்கு என்ன பண்ணணும்னா நல்ல பெட்ரோல் வீத்தம். அப்ப அதுக்கு என்னன்னா இயற்கையான உணவுகளை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். செயற்கையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். ரசாயனமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். நாம் சொந்தமாக உற்பத்தி செய்து எடுக்கின்ற உணவு தான் இயற்கையான உணவு. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டோம்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மருத்துவம் இல்லாத மாவட்டமாக மாறப்போகிறது 2025. மருத்துவம் இல்லாத மாவட்டம் 5 வருஷத்துல பாடுபடுகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க போகிறது இந்த யோக நிலை. நெக்ஸ்ட் அடுத்த நிலை வஜ்ராசனம். வஜ்ரம் மலை சார்ந்த விஷயங்களிலே ஈடுபடுகின்ற ஒரு நிலையான ஒரு நல்ல ஆசனம் வஜ்ராசனம். முட்டங்கள் இருக்கலாம். முட்டங்கள் இங்க பாத்துக்காங்க. சரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், யூகேஜி, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான். எப்படி இருக்காங்கன்னு பாத்துருங்க. நெக்ஸ்ட் அங்க பாத்துக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் டச் போடுங்க. நீங்க ஒரு கோயில் போனீங்கன்னா இதை பண்ணாலே மூலாதாரம் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்துடும். ஒரு பிள்ளை டிசிப்ளினா இருக்குன்னா இது மட்டும் செய்தாலே போதும். மகாமுத்ரா. நெக்ஸ்ட் லவ் டச். கை பிடிச்சு டச் பண்ணுங்க. அப்ப இந்த பிள்ளைகளை செதுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்போம். இந்த பெற்றோர்கள் 4:30 மணிக்கு எழும்பணும்னா அவங்களும் எழும்பணும், அப்பாவும் எழும்பணும், அம்மாவும் எழும்பணும். இந்த பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு அந்த யோக நிலையை படிக்க வைக்கணும்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் குருகுல கல்வி. நெக்ஸ்ட் அடுத்த டச். அற்புதமான கலை. நெக்ஸ்ட் உஷ்டாசனம். தைராய்டு சம்பந்தமான நோய்களை எளிமையா குணப்படுத்திக்கலாம். இன்ஸ்டியல் ஸ்டேஜ் ஆஃப் யாராவது தைராய்டு வருது, முகம் பெருசா இருக்கு அப்படின்னு உள்ளத நம்ம சரிப்படுத்தணும்னா இந்த ஆசனம் செய்தா போதும். கிளாப் பண்ணிக்கலாம். தைராய்டு பெஸ்ட் ஆசனம். டேப்லெட் காலையில 3, மத்தியானம் சாப்பிட முன்னாடி 3, ஈவினிங் 3. அப்படியே ஸ்லோலி டச் பேக் சைடு. அப்படியே படுத்துக்கலாம். வஜ்ராசனத்துல படுத்துக்கலாம். மெதுவா படுத்துக்கலாம். மெதுவா படுத்துக்கலாம். எவ்வளவு அற்புதம். இவங்க உடலை சரிப்படுத்தினாலே ஒரு நோய் வராதுங்க. 100க்கு 100%. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போன்ற எந்த கிளைமேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வளர்ந்துடும். எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமஸ்காரம். தலையை வளர்ச்சி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்ப நமஸ்காரம். அப்ப நமஸ்காரம். அப்ப நமஸ்காரம். எல்லாம் எளிமை. எளிமையோ அற்புதமான எளிமை. டவுன் நமஸ்காரம். ஸ்லோலி ரிலாக்ஸ். நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். இந்த பிள்ளைங்க உள்ள குறிப்பிட்ட நேரத்துல அவங்க பெற்றோருக்கு எவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்கும். நாங்க 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஒரே காரணம் அன்பு தான். எங்க ஊர் வந்து குளச்சல் பக்கம் பாலப்பள்ளம். அந்த ஊர்ல இருந்து எர்ணாகுளத்துல உள்ள பிள்ளைங்க இந்த ஊர்ல 125 பிள்ளைங்க ஒரே ஊர்ல படிக்காங்க. இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல 7 ஊர்ல நம்ம யோகா எடுக்கிறோம். எந்த கட்டணமும் கிடையாது, இலவசம் தான். அந்த பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நல் ஒழுக்கம் வரணும். அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த பயிற்சி நடத்தப்படும். நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நமஸ்காரம். நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்க போறது வேற ஒண்ணும் வேண்டாங்க, ஒரு எனர்ஜி. இந்த பிள்ளைங்க நல்லா வருவாங்க அப்படின்னு ஒரு நல்ல புனிதமான ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு பிளஸிங் ஆஃப் ஹீலிங் ஆஃப் எனர்ஜி, அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப் பண்ணாலே நல்லதுதான் நடக்கும். நமஸ்காரம். அடுத்த விருச்சிகாசனம். இந்த வழிகள் எல்லாமே அங்க அமைதியா பொறுமையாக அங்க உட்கார்ந்து இருக்க பழனி குருசாமி அவர்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அவங்க மூலமாக தான் பல இடத்துல நிறைய விஷயங்கள் நல்ல எண்ணத்துல நான் சொல்றது காரணமே அவங்களோட ஆசையும் அவங்களோட வழி நடத்துறது தான். நல்ல சாமி எல்லாரும் கால் பண்ணிக்கலாம். அவங்களோட எனர்ஜி இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது.
ஏன்னா வழிகாட்டி இல்லாம ஒரு காரியம் நடக்கவே செய்யாது. ஆனால் இப்படி பண்ணணும், இந்த பிள்ளைகளை இப்படி கொண்டு வரணும், அப்புறம் வந்து இந்த செயல்பாடுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு முழுமையாக பேக்கில் இருந்து தட்டி தட்டி கொடுக்கறது சாமி அவங்க தான். நெக்ஸ்ட் ரிச்சிகாசனம் பண்ணிக்கலாம். வேற இருக்கலாம் ரிச்சிகாசனம் பண்ண தெரியும், பண்ணிக்கலாம். வந்துடலாம் போட்டுக்கலாம். செயினிங் ஆசனாசம் அது கூட போடலாம். சீக்கிரமா அஸ்மிதா பண்ணிக்கலாம். போடலாம் அது வரையும் வெயிட் பண்ணலாம். இதுல ஒரு பெரிய அற்புதமே இதுதான். இந்த கலையை கடிங்கன்னா இந்த பிள்ளைங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. பண்ணிக்கலாம். அடுத்த நிலை. நெக்ஸ்ட் அடுத்த நிலை அற்புதம். அற்புதம். நெக்ஸ்ட் அடுத்த நிலை நல்லா கிளாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ். அடுத்து உங்களை எல்லாமே உங்க மனசுல இருந்து மறக்கவே செய்யாதுங்க. இந்த இடத்தை மறக்காது, இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. ரிச்சிகாசனம் மீன் செயினிங் ஆசனாஸ். ஸ்லோவா நிதானமா ஒரு ட்ரெயின் ட்ராக் எப்படி இருக்கும், ஒரு ட்ரெயின் எப்படி போகுது, ட்ரெயின் எப்படி ஜாயின் பண்ணி போமோ அதே மாதிரி ட்ராக்கா பண்ணுவாங்க. பண்ணிக்கலாம். அர்ச்சனை போடுங்க. அபிமா பாம் போல போல உடலை நல்லா கிளாப் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு கெட்டடம் கட்டுறது கூட இருப்பான். பெரிய விஷயம்.